ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டா சக்தி திருமகன் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அருவி வார் இந்த படத்தை எடுத்த டைரக்டர் போல. வாழ்க்கை அவன் வாழ்றதுக்கு மட்டும் கிடையாது, மற்றவங்களுக்காக வாழ்றதுக்கு. கட்சியை நடத்துற அத்தனை பேர் தாத்தா பேரன் அந்த ஸ்டோரி நினைக்கிறேன். அந்த சின்ன பையனா விஜய் ஆண்டனி சார்னு நினைக்கிறேன். அத்தனை பேருமே ஆட்சியை பிடிக்கிறதா கொள்கை. எலெக்ஷன் பேஸ் பண்ண ஸ்டோரியா இருக்குமோ? எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்சைட் நியூஸ் சொல்றேன். பையன் ஏதோ பெரிய இடத்துல கைய வச்சு வரலாற்றுல இந்த மாதிரி சம்பவம் பண்ணது இல்லைங்க. இதுவரை கிடைச்ச தகவல் படி 6236 கோடியே 24 லட்சம் ரூபாய். Not a small time UG group. மக்களோட மக்களா penetrate ஆகி we think it has roots since 1960s. பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்னா காசு விஜய் ஆண்டனி சாரா இருக்கும்போது பாப்புலாரிட்டி முக்கியம்னா जो भी तूने अच्छा किया if you're an extremist I mean against the government கூட்டத்தை கூட்டி ஸ்ட்ரீட்ஸ்ல போயிட்டு டவுன் சொல்லலாம் 40 லட்சங்க ஏமாந்து நிக்கிறேன்டி. என்ன மாதிரி ஸ்டோரினே கண்டுபிடிக்க முடியல. யாருன்னு அன்பிரடிக்டபிளா இருக்கு ஸ்டோரி. கிளீனர் பையன் ஒரு பிம்பியா செக்ரட்டரியேட் இருக்கிற புரோக்கர் someone powerful sir. ஊரு மயிலாடுதுறை. யாரு? உள்ள பூந்து கேந்து ஏதாவது பண்ண சேஃபா இறங்கி வேலை பார்த்ததே நம்ம கிட்டு தான். கேபினெட், ஹைகோர்ட் ஜட்ஜி, கவர்னர், அட்டர்னி ஜெனரல் கண்டுபிடிக்கவே முடியலங்க ஸ்டோரி எதை பேஸ் பண்ணி போகுதுன்னு. எல்லாம் இனிமே ஐயாவுக்கு கலதான். 1000க்கும் லட்சத்துக்கும் தேவடியாகளை வச்சு தொழில் பண்றோம். சின்ன வயசுல இருந்தே சில பொலிட்டிக்கல் குரூப்ஸோட சேர்த்திருக்கோம். உன்னோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸுக்கு நீ எங்கேயோ வரமாடே தம்பி, எங்கேயோ போறாரு. டீமா பிடிச்சிக்கோ. அவன் சாகணும் சார். அவனை ஏன் கையாலே நான் கொல்ல யாரு? ஐபி தாஸ் எஸ்ஐஜி so many officers and forces. ஓ, ஒரு ஆபீசர் போல இருக்கு. There is no one fucking reason to wait, Ram. கவர்மெண்ட் ஆபீசர் போல இருக்கு விஜய் ஆண்டனி சார். தேவாகர் சார்ட்ட சொல்லி 6 எலோட இன்ஸ்பெக்டர் சார் உடனடியா என் ரூம்ல வந்து உட்கார சொல்லு. I'd better kill this bastard with my own holy hands. ஏய், நல்லா இருக்கு. எல்லா படத்துக்கும் இதே மாதிரி தான் லுக் வச்சிருப்பாரு. மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ண மாட்டாரு. நல்லா இருக்கான். மினிஸ்டர், கலெக்டர், பாதி செக்ரட்டரியேட்டே அங்கதான் இருக்கும். 200 கோடி சும்மாவா? 700 கோடி ரூபாய் லாபமா? தலைக்கு 1000 கோடி 8000 கோடி. சுமார் 197 crores. It's an unpredictable. ஒருவேளை இவர் தான் எடுக்கிறாரோ அந்த காசை பூரா இவர் தான் எடுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனுக்கு அந்த கொடுக்கறது வச்சிருப்பாங்கல்ல, அந்த காசை வந்து இவர் எடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எது இருக்குமா என்னன்னு. பேர் என்ன? அவன் பேரு எல்லாருமே சக்தி திருமகன். ஒதுங்கி போயிட்டா சண்டை செய்யறதுக்கு எவனாவது ஒருத்தன் நிக்கணும்ல. இங்க மயிலே நான் இறகு போடாது புட்டுங்க. தப்பு செஞ்சவன் பயப்படணுமா, பாதிக்கப்பட்டவன் பயப்படணும்? நீங்க சொல்லுங்க. ஜனநாயக நாட்டுல மேல இருக்கிறவன் தான் கீழே இருக்கிறவனை பார்த்து பயப்படும். சிரிக்கிறான் சார். செப்டம்பர் 19 ஓகே. ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ட்ரெய்லர் நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ப்ரெடிக்டே பண்ண முடியல. என்ன ஸ்டோரி, எது, யாரை எது சொல்றாங்க, எதுவுமே ப்ரெடிக்டே பண்ண முடியல. என்ன சொல்றதுன்னா, அவரு விஜய் ஆண்டனி சார் வந்து இந்த படத்துல வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீசர். அது என்னன்னு அவங்க மென்ஷன் பண்ணல. அவர் என்ன ஆபீசரா இருக்காருன்னு மென்ஷன் பண்ணல. மேபி கலெக்டரா இருக்கலாம், இல்லாட்டி இன்கம் டேக்ஸ் ஆபீசர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு பொசிஷன்ல கூட இருக்கலாம். என்னன்னு தெரியல, அதை வந்து மென்ஷன் பண்ணல. ஓகே, இப்போ ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் கதை என்னவா இருக்கலாம்னா, ஒரு சின்ன பையன் கிராமத்துல வளர்ற பையன், அவங்க தாத்தா கிட்ட வளர்றாரு. அந்த பையனுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே தாத்தா வந்து நிறைய சொல்லி கொடுக்குறாரு. சண்டை போடுறதுக்கு இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுக்குறாரு போல இருக்கு. சண்டை போடுறதுக்கு, அது மட்டும் இல்லாம எப்படி இப்படி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த தாத்தா சொல்லி கொடுக்குறாரு. அந்த மாதிரி அவர்கிட்ட கத்துக்கிட்டு எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு ஒரு ஆபீசரா வராரு போல இருக்கு விஜய் ஆண்டனி சார். ஏன்னா அந்த சின்ன பையன் வந்து விஜய் ஆண்டனி சார் மாதிரி தான் இருக்கா. அவரோட பிளாஷ்பேக் சீனா தான் இருக்கணும். விஜய் ஆண்டனி சாரோட பிளாஷ்பேக் சீனா தான் இருக்கணும். ஓகேவா? அப்போ வந்து அவர் வந்து ஆபீசரா வரும்போது இங்க எல்லாமே தப்பா இருக்கு, சிஸ்டமே தப்பா இருக்கு. அதை வந்து ஏதோ மாத்தணும்னு நினைக்கிறாரு போல இருக்கு. அதை மாத்தணும்னு நினைக்கிறதுக்காக ஏதோ வந்து ஒரு பணம் வந்து யார்கிட்ட இருந்தோ அடிச்சிடுறாரு. அதாவது இந்த பணக்காரங்களா அந்த பணத்தை சேர்த்து வைப்பாங்களா, அந்த சிவாஜி படத்துல எல்லாம் வந்து அந்த பிளாக் மணி எல்லாம் வச்சிருப்பாங்க, எடுப்பாங்களா, அந்த மாதிரி வந்து இவரும் வந்து யார்கிட்ட இருந்து எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். மேபி அரசியல்வாதிகள்கிட்ட இருந்து எடுக்கலாம், இல்லாட்டி வேற யாராவது பிக் ஷாட்ஸ், அதாவது பெரிய பணக்காரங்க அந்த மாதிரி யார்கிட்ட இருந்தோ எடுக்கிறாரு. எடுக்கிறத வந்து அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. எல்லாருக்கிட்டையுமே பணம் தொலைன்றப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இவர் மாட்டிக்கிறாரு. அதாவது ஒரு ஆபீசரா இருந்துகிட்டு இதை வந்து தெரியாம பண்றாரு, யாருக்குமே தெரியாம பண்றாரு. மாட்டிக்குவாரு.
அப்புறம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது இவர் மாட்டிக்கிறப்ப இவரை அடிச்சு விசாரிக்கிறாங்க. கடைசியில வந்து இவர் என்னதான் பண்ணாரு, என்னதான் நடந்துச்சு, இதுதான் ஸ்டோரியா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது ஒரு ப்ரெடிக்ஷன் தான், இது நடக்கணும்னா எதுவும் கிடையாது. ஸ்டோரி வந்து புரியாத மாதிரி ட்ரெய்லரை வந்து கட் பண்ணிருக்காங்க, நிறைய கன்ஃபியூஸ் பண்றாங்க, இதுவா அதுவான்னு ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கு. நான் இப்ப சொன்னேன்ல, இந்த வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரியே வந்து எனக்கு ஒரு கன்ஃபியூஷனா தான் இருக்கு. இது இருக்கலாம் இல்லாமையும் போகலாம், படத்துல இருக்கலாம் இல்லாமையும் போகலாம், இது என்னோட கற்பனை மட்டும்தான். அதாவது இந்த ட்ரெய்லர் பார்த்ததை வச்சு எனக்கு தோணதை தான் நான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? அதனால வந்து இது இருக்கலாம் இல்லாமையும் போகலாம். ஆனா வந்து ஸ்டோரி நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து லாஸ்டா வந்து விஜய் ஆண்டனி சார் நடிச்ச எல்லா படமுமே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஸ்டோரி வந்து டிஃப்ரெண்ட் ஆகுறது மட்டும் இல்லாம ஸ்டோரியை வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியல, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் படத்துல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 19 தான் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.